இல்லை. அங்கே உட்கார வச்சு உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்று சொல்லி அவர் அனைவருக்கும் நல்ல ஒழுக்கத்தை சொல்லியும் அந்த வாக்கு சேகரிக்க எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். எம்ஜிஆர் வீட்டிற்கு கொண்டு சென்றார்கள். அங்கு நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்திலே நான் மிகவும் பணிவோடு பேசி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அவர் கன்னத்தில் தட்டி ஆசீர்வாதம் செய்தார்கள். வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அனைவரையும் நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணகிரி தமிழ்நாடு எலெக்ஷன் எங்கே இருக்குது? எலெக்ஷன் கிருஷ்ணகிரி கட்டிகானப்பள்ளி ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் நாங்கள் வாக்களிக்க இருக்கின்றோம். அது சமயம் எங்களுடைய வேட்பாளர் அருமை அன்னார் கே அசோக்குமார் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் சேகரித்து நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்று எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் எஸ் பெருமாள் ஆகிய எனக்கு இந்த வாய்ப்பை அளித்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு, அனைவரும் கே அசோக்குமார் அன்னார் அவர்கள் மிகவும் நல்லவர், யாருக்கும் வம்பு பண்ண மாட்டார், நல்லதை செய்து கொண்டு இருக்கிறார். இப்போது எப்போ போனாலும் சரி உனக்கு பேச்சு இல்லை போ என்று சொல்வதற்கு இல்லை. அங்கே உட்கார வச்சு உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்று சொல்லி அவர் அனைவருக்கும் நல்ல ஒழுக்கத்தை சொல்லியும் அந்த வாக்கு சேகரிக்க எங்களுக்கு உத்தரவிட்டார்கள். அவர் இன்னும் சில நாட்களில் எங்கள் பகுதிக்கு கட்டிகானப்பள்ளி ஊராட்சி வீட்டு வசதி வாரியம் பகுதி 2இல் உள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு விளம்பரம் செய்ய ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அந்த சமயத்தில் அனைவரும் அந்த இடத்தில் கூடிக்கொண்டு நம்முடைய அன்னார் அசோக்குமார் அவர்களுக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்க உங்களை இரட்டை இலை சின்னம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நான் 1986 தொடர்ந்து 5 முறை நான் பஞ்சாயத்து தலைவராக இருக்கின்றேன். தொடர்ந்து அது சமயத்தில் 87 86 ஜெயித்து 87 நாங்கள் பகுதியிலே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே எங்களுடைய மரியாதைக்குரிய சின்ராஜ் எம்எல்ஏ அவர்கள், கிருஷ்ணகிரி எம்எல்ஏ அவர்கள் எங்களை அழைத்து சென்று எம்ஜிஆர் வீட்டிற்கு கொண்டு சென்றார்கள். அங்கு நான் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இடத்திலே நான் மிகவும் பணிவோடு பேசி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினேன். அவர் கன்னத்தில் தட்டி ஆசீர்வாதம் செய்தார்கள். ஆகவே இங்கு எந்த மீட்டிங் நடந்தாலும் எங்களுடைய பகுதி ஸ்டேடியத்தில் எனக்கு சிறந்த பஞ்சாயத்து தலைவர் என்று வாக்குறுதி கொடுத்தார்கள். எனக்கு பரிசும் கொடுத்தார்கள். அது சமயத்தில் சென்னையிலே சென்று புரட்சித் தலைவர் அம்மா அவர்களிடத்திலே நாங்கள் சிறந்த ஊராட்சி மன்ற தலைவர் என்று பெயர் பெற்று சரிங்க. தமிழ்நாடு கிருஷ்ணகிரி ఇంకా டெவலப்மெண்ட் இருக்குமா இல்லைமா? எங்கே? கிருஷ்ணகிரி ஒன்றியத்தில் எங்கு பார்த்தாலும் சாலை வசதிகள், தண்ணீர் வசதிகள் அனைத்தும் செய்து கொடுக்க எங்களுக்கு பணம் ஒதுக்கி அவர் செய்து கொடுத்தார் என்பது மிகவும் முக்கியமான செய்தி. இதே போல இந்த முறையும் அவர் செய்து வெற்றி கண்டு வந்த பிறகு இன்னும் எங்கெங்கே விட்டுப்போன பணிகளை செய்து கொடுப்பேன் என்று அவர் உறுதி கூறியிருக்கின்றார்கள். நீங்கள் அனைவரும் அவருக்கு வாக்களித்து இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு உங்களை அனைவரையும் நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அம்மாவின் ஆட்சியில் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி அமைத்து நல்ல முறையில் செயல்பாட்டு வருவார் என்பதை நாங்கள் கண்டிப்பாக உறுதியாக கூறுகின்றோம். நாங்கள் அடுத்த கட்சிக்காரை விட நாங்கள் நன்றாக செய்து முடிப்போம் என்பதை உங்களிடத்திலே கூறிக்கொள்கிறேன். தமிழ்நாடு ಹೆಚ್ಚಿನ ವಿಡಿಯೋಗಳಿಗೆ
ಪ್ರತಿಧ್ವನಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನೆಲ್ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬ್ ಮಾಡಿ, ಬೆಲ್ ಐಕಾನ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ.